Praise the Lord. ஆதியாகமம் 18:14 கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? Is anything too hard for the Lord? கடந்த 2 காணொளியிலும் ஆபிரகாமை குறித்து, யோசேப்பை குறித்து கர்த்தரால் ஆகாத காரியங்களை நாம் பார்த்தோம். இன்றைய தினத்திலும் இஸ்ராயேல் ஜனங்கள் எகிப்தில் ஏறத்தாழ 430 ஆண்டுகள் அடிமைப்பட்ட பின்பு அவர்கள் விடுதலையாக்கப்படுகிறதை பார்க்கிறோம். அந்த விடுதலையின் போது அவர்களை தேவன் எப்படி அதிசயமாய் நடத்தினார் என்கிற ஒரு சான்றை இன்றைக்கு நாம் இந்த காணொளியிலே காணப்போகிறோம். கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? இஸ் எனிதிங் டூ ஹார்ட் ஃபார் தி லார்ட்? உங்கள் வாழ்க்கையில் இது முடியாது, முடியவே முடியாது, இது சாத்தியமே இல்லை என்று நீங்கள் நினைத்து கொண்டிருக்கிற எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் உங்கள் விசுவாசத்தை கடவுள் மேல், ஆண்டவர் இயேசுவின் மேல் நீங்கள் வைத்திருக்கிற நம்பிக்கையை தட்டி எழுப்புங்கள். இன்றைக்கு நாம் தியானிக்கிற இந்த காரியத்தில் தேவன் எவ்வளவு பெரிய ஆச்சரியமான, நம்முடைய அறிவுக்கு எட்டாத அற்புதங்களை செய்கிறார் என்பதை விளங்கிக் கொள்ள முடியும். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்தில் ஏறத்தாழ 400 ஆண்டுகள் அவர்கள் அடிமைப்பட்டிருந்த வேளையில் அவர்களுடைய உபத்திரவங்களை, அவருடைய வேதனைகளை தேவன் கேட்டார், பெருமூச்சை கேட்டார். ஆபிரகாமுக்கு வாக்கு பண்ணினது, ஈசாக்குக்கு வாக்கு பண்ணினது, யாக்கோபுக்கு வாக்கு பண்ணினது, அந்த வாக்குகளின்படியாக இஸ்ரவேல் ஜனங்களை நினைவு கூர்ந்தார். Because of the covenants, God remembered the children of Israel. ஆதலால் அவர்களை 10 விதமான அற்புதங்களை அவர்கள் காணும்படி செய்கிறார். அந்த எகிப்து தேசத்தில் இறுதியான அந்த அடையாளம், தலச்சின் பிள்ளைகள், தலச்சின் மிருகங்கள் எல்லாம் சங்கரிக்கப்படுகிறது. பார்வோன் மோசையும் இஸ்ரவேல் ஜனங்களையும் அந்த ராத்திரியில் தானே புறப்பட்டு போகும்படி கட்டளையிடுகிறார். உங்கள் தேவனுக்கு நீங்கள் போய் ஆராதனை செய்யுங்கள், நீங்கள் போங்கள் என்று துரத்தி விடுகிறார். அவர்கள் எல்லாரும் சந்தோஷமாய் கர்த்தருடைய நாமத்தில் புறப்பட்டு ஆடல் பாடலோடு புறப்பட்டு வருகிறார்கள். மறுநாள் அவர்கள் புறப்பட்டு சந்தோஷமாய் போகின்றிருக்கின்ற போது கடவுள் சொல்லி இருக்கிறபடி யாத்திராகமம் 14ஆம் அதிகாரத்தில் 1-2 வசனங்கள்ல கர்த்தர் மோசையோடு பேசுகிறார். மோசே, நீங்க இந்த இடத்துல போய் தங்குங்க, இந்த சமுத்திர கரையின் ஓரமாய் தங்குங்க. நான் பார்வோனின் இருதயத்தை மறுபடியும் கடினப்படுத்துவேன், மறுபடியும் அவனை தட்டி எழுப்பி உங்களை பின்தொடர்ந்து வரும்படி செய்வேன். அவனும் அவன் சேனைகளும் அவன் ரதங்களும் அவன் அதிபதிகளும் உங்களை பின்தொடர்ந்து வருவான். ஆனாலும் நான் அவன் கைகளுக்கு உங்களை ஒப்பு கொடுக்காம, நானே கர்த்தர் என்றும் சர்வ பூமிக்கும் நான் தேவன் என்பதை அவனும் அவன் ஜனங்களும் எகிப்திய மக்களும் அறியும்படி செய்வேன். நான் சொன்னபடி நீங்கள் செய்யுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுவார். அப்படியே மோசையும் தன் ஜனங்களுக்கு கட்டளையிடுவான். எல்லாரும் போவார்கள். அவங்க எங்க போய் பாளையம் இறங்குவாங்கன்னா, அவங்க எங்க போய் ஸ்டே பண்றாங்கன்னா, செங்கடல் என்கிற இடத்துக்கு முன்பாக ஸ்டே பண்ணுவாங்க. இதை அறிந்து கொண்ட பார்வோன், அவங்க திசை தெரியாமல் அலைகிறார்கள், வனாந்திரத்தில் அலைகிறார்கள், நாம் பின்தொடர்ந்து போய் அவர்களை பிடித்து விட வேண்டும் என்று ஆண்டவர் சொன்னபடி அவன் இருதயத்தை கடினமாக்கி அவனை அனுப்புகிறார். அவனும் ஏறத்தாழ 600 ரதங்களும் மற்ற பிற ரதங்களும் அதிபதிகளுமாய் புறப்பட்டு இஸ்ரவேலை நெருங்குவாங்க. அப்படி அவர்கள் நெருங்கி வருகின்ற போது இந்த இஸ்ரவேல் ஜனங்க பின்னாடி திரும்பி பார்க்கும்போது இந்த சேனையெல்லாம் வந்து கொண்டிருக்கும் வேகமாய். அப்பொழுது அவர்கள் கதறுவார்கள், பயப்படுவார்கள், கர்த்தரை நோக்கி முறையிடுவார்கள், ஆண்டவரே, எங்கள் ஆண்டவரே, எங்கள் கர்த்தாவே என்று. பின்பு மோசையை பார்த்து சொல்லுவாங்க, எப்பா, நாங்க எகிப்திலேயே இருந்திருப்போமே, எங்களை இப்படி கொண்டு வந்துட்டீங்க, அவன் எங்களை இங்க கொண்டுருவான் போல என்று சொல்லி புலம்பும் போது மோசே சொல்லுவான், பயப்படாதீங்க, இன்றைக்கு கர்த்தர் செய்ய போகிற ரட்சிப்பை பாருங்க. இன்றைக்கு யாத்திராகமத்தில் வேதம் சொல்கிறது 14ஆம் அதிகாரத்தில் 13ஆம் வசனத்துல
மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். தேவனால் முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. அவன் பின்தொடர்ந்து வருகிறான், இவங்க வனாந்திரத்தில் இருக்கிறாங்க, முன்னாடி கடல் இருக்கிறது. எப்படி எல்லாம் கடல்ல விடணும், இல்லைன்னா பார்வோன் கையில சரண்டர் ஆகணும், ரெண்டத்துல ஏதாவது ஒண்ணு. ஆனா தேவன் அற்புதமானவைகளை செய்கிறவர். மோசே சொன்ன, ஆண்டவரே இப்ப நான் என்ன செய்யணும்? ஆண்டவர் சொல்றாரு, உன் கையில் இருக்கிற கோல் இந்த சமுத்திரத்துக்கு நேராக, இந்த கடலுக்கு நேராக நீட்டு, இந்த கடலை பிளந்து போடு. என்னது, கடலை பிளந்து போடுமா? எப்படி கடலை பிளந்து போடுறது? ஆண்டவர் மோசேக்கு சொல்றாரு, கடலை பிளந்து போடு, கவலைப்படாது, உன் கையில் இருக்கிற கோல் இந்த சமுத்திரத்துக்கு நேரா நீட்டினார். அவன் நீட்டினான். அன்றைக்கு இரவு கர்த்தர் ஒரு பலத்த கீழ்காற்று, தி ஈஸ்ட் விண்ட், கிழக்கு திசையிலிருந்து வீசக்கூடிய காற்றை வீச பண்ணினார். வசனம் சொல்லுகிறது, மோசே தன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டினான். அப்பொழுது கர்த்தர் ரா முழுவதும் பலத்த கீழ்காற்றினாலே சமுத்திரம் ஒதுங்கும்படி செய்து அதை வறண்டு போக பண்ணினார். நல்லா கவனிங்க, எதை வறண்டு போக பண்ணினார்? சமுத்திரம் ரெண்டாய் பிளந்து போச்சு, நடுவில் ஒரு ரோடு மாதிரி ஆயிடுச்சு. அதை வறண்டு போக பண்ணினார். கர்த்தரால் ஆகாத காரியம் நம்பவே முடியல. நம்ப முடியாதவைகளை செய்கிறவரே தேவன். நம்ப முடியாதவைகளை நடத்தி காட்டுகிறவர் தான் இறைவன், எல்லாவற்றுக்கும் மேலானவர். வேதம் சொல்லுகிறது, இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையில் நடந்து போவது போல, ஒரு ட்ரை லேண்ட்ல நடந்து போவது போல அவர்கள் நடந்தார்கள். வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் ஜலம் அவர்களுக்கு மதிலாக நின்றது. ஒரு காம்பவுண்ட் மாதிரி நின்றுதான் தண்ணி. கற்பனை செய்ய முடியுதா? நீங்க கற்பனைக்கும் எட்டாத அற்புதத்தை உங்கள் வாழ்க்கையில் தேவன் செய்வார். பிலீவ், நம்புங்கள். ஆதியாகமம் 18:14 மறக்காதீங்க. கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? இன்றைக்கு நாம் பார்த்தது, கடலையே ரெண்டாய் பிளந்து தன் ஜனங்களை நடத்தினார். God made a way in the ocean. அது யாருக்கும் தெரியாது. உனக்காக வச்சிருக்கிற அற்புதம் உன் கண்ணுக்கு தெரியாம இருக்கலாம், ஆனா நம்பிக்கையோடு இரு, உனக்கு நடக்கும். உனக்கு நடக்கும். நம்பிக்கையோடு நம்பிக்கையோடு காத்திரு. சீக்கிரமா உனக்கு வர வேண்டிய நன்மை வரும். ஆண்டவர் உன்னை அற்புதமாய் நடத்துவார். நீ ஏமாற்றப்படுவதில்லை, நீ மோசம் போவதில்லை. God bless you. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பாராக.